பேர் ரொட்டேரியன் தேவகுமார். நான் ஒரு டிராஃபிக் வார்டன். தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷனில் ஒரு 12 வருஷமாக நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிரேட்டர் சென்னை போலீஸ். கமிஷனர் தான் இதுக்கு ஹெட்டு. அடிஷ்னல் கமிஷனர் அண்டரில் டிராஃபிக்கில் நாங்கள் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்ஸில் வந்து ரோட் சேஃப்டி ஆக்டிவிட்டீஸ் ஆர்எஸ்பி டியூட்டிஸ் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரோட் சேஃப்டி கிளாஸஸ் எடுக்கிறது. பிறகு வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸில் ஸ்பெஷல் டியூட்டிஸ், டிராஃபிக் ஒருங்கிணைப்பு, போலீஸ் கூட சப்போர்ட் பண்ணுற டியூட்டிஸ் பார்க்குறோம். நாங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். வி ஆர் நாட் பெய்டு. வி ஆர் இன்டு ஹானரரி சர்வீஸ். போலீஸில் கூட அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இந்த சர்வீஸ் பண்ணுறதுலாம் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். மதிப்பாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இந்த சர்வீஸ் பண்ணுறோம். இதற்காக வந்து நிறைய பேர் இதில் சர்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து கால்ஃபார் பண்ணுறோம். அதில் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம பேரண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நம்ம சர்வீஸை வாட்ச் பண்ணிவிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடிட்டோரியல் டீம்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. சார், நான் ஸ்கூல்ஸ்லலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு ரொட்டேரியன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணேன். ஆஸ் எ ரொட்டேரியனாக கரண்ட் இயர் நான் ரோட் சேஃப்டி சேர்மனாக சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் 32-33 ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 32-33. இதன் மூலயமா எனக்கு வந்த தொடர்பில், சார் என்னென்ன நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்டாங்க. 26th ஸ்பெஷல் எடிஷன் வருது சார். அதில் வந்து க்ரோத் டிரைவர்ஸ் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். அதில் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட பேட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. மறுபடி வந்து கேட்டாங்க. எக்ஸலண்ட்டாக என்னோட நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு டிரைவர்ஸ்க்கும் வந்து நம்ம அவங்களோட இஷ்யூஸை போடும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதோட டிராஃப்ட் எனக்கு அனுப்பிச்சாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 500 இஷ்யூ கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் மெயில் அனுப்புங்க சார், நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேப்பர்ஸ் வருது சார், இதை தொடர்ந்து நிறைய பேப்பர்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிரிண்டிங் சார்ஜே அதிகமாகுது, கொடுக்க முடியாது சார். ஒரு 500 பேப்பர்ஸ் இதுக்கே நீங்கள் எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட என்னோட ஆர்டிக்கிள் வருது அப்படின்னும் போது அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தானே. அதை தொடர்ந்து எங்களை மாதிரி நிறைய பேர் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷனில் நிறைய பேர் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QR கோடு ஸ்கேனர் மாதிரி போட்டு இன்விடேஷன் டு ஜாயின் TPTW அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ரீச் வரும் அப்படின்றது என்னோடய கணிப்பு. இதை தொடர்ந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 1000 பிரிண்ட்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை சார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன் கிடைக்காது, நம்ம ஏன் ஒரு ஏஜென்ட்ஸ்கிட்டயா போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்டதுக்கு, ஓகே நான் பண்ணலாம் சார், நான் ஒரு ஏஜென்ட்டும் நான் தரேன் சார் 500 காப்பின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க சொன்னாங்க. நான் ஒரு 10 ஏஜென்ட்டுக்கிட்ட 1000 போட்டு 10,000 பிரிண்ட்டுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான பதிவு. ஒரு நியூஸ் பேப்பரும் எப்படி இழந்ததுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி தினம் நான் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டு இன்றைக்கி பேசுறதுக்கான காரணம், இப்போ தான் நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். வாலாஜார் ரோட்டில் எங்களுக்கு இன்றைக்கி சேப்பாக் ஸ்டேடியத்துக்கிட்ட கிரிக்கெட் மேட்ச் டியூட்டி போட்டிருந்தாங்க. இட்ஸ் எ ஸ்பெஷல் டியூட்டி. நாங்கள் அதை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வரும்போது பார்த்தோன்னா என்னோடய மொபைலுக்கு காசு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு 4-5 பேர். ஏன் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இஷ்யூ ஸ்பெஷலாக வருதான், அதில் நிறைய பேஜஸ் வருது சார். இந்த பேஜஸை நாங்கள் உங்களுக்கு ₹6 ஒரு இஷ்யூக்கு கொடுக்கறதுக்கு பதில் நாங்கள் எதுவுமே எடைக்கு போட்டாலே எங்களுக்கு நிறைய காசு வரும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இஷ்யூமே கொடுக்க முடியாது. 500 இஷ்யூ உங்களுக்கு சொன்னாங்களே அது மட்டும்தான் கிடைக்கும். 10,000 இஷ்யூ உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் 10,000 இஷ்யூ வச்சு நீங்கள் என்னப்பா பண்ணுவேன்னு என்னை கேட்டாங்க. என்ன பண்ணுறோன்னு இல்லை, அதில் ஒரு பேஜ் ஃபுல் பேஜ் கலர் பிரிண்ட் போடணுனாலே அது எனக்கு செலவாகும். பட் நான் அதை வந்து ரோட்டரியில் மொத்தம் ரொட்டேரியன்ஸே மொத்தம் 5000 பேர் இருக்காங்க. நான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவில் வந்து ரோட் சேஃப்டியை பற்றி டச் பண்ணியிருக்கேன்.
அப்புறமா ரோட்டரியை பற்றி டச் பண்ணியிருக்கேன், அப்புறமா பெட்ஸுங்களை பற்றி டச் பண்ணியிருக்கேன், அப்புறமா ரியல் எஸ்டேட் பற்றி, என்னோடய ஓன் பிஸ்னஸ் டிம்பர் அண்ட் ப்ளைவுட் அதை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய அது ஆயுஷ் சொசைட்டியை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பதிவு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படிப்பட்ட பதிவு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு பதில் எடைக்கு போய் சேருதுன்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அந்த டீம்கிட்ட நீங்கள் எப்படி அதை சரிப்படுத்திங்க முறைப்படுத்திங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இஷ்யூ கிடைக்கல. என்னோடய இஷ்யூ அதில் வருதுன்னும் போது அந்த இஷ்யூவை நான் ஒரு பேஜ் வாங்கி பார்த்து நான் சந்தோஷப்படுறதுக்கும் பல பேர்கிட்ட அதை கொடுத்து அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போது மூடப்பட்டது. அது எனக்கு வருத்தம் அடைச்சிருந்தால நான் இந்த சர்வீஸை கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னா அத்தாரிட்டியோடு தான் கொடுக்கணும். பட் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் ஆர்கனைசேஷனில் இது மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சின்ன வயசில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நீ பிஸ்னஸ் பண்ணுப்பா, நீ போவேனானாங்க. பட் அந்த ஆசையை இது மூலயமா நிறைவேற்றி நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி யார் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டனில் இணையணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து வாங்க. எங்கள் டீம் இருக்குது. எங்கள் சீஃப் வார்டன் அசீம் அகமது சார் இருக்காங்க. எக்ஸலண்ட் டீம் இருக்குது. உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒருங்கிணைத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு ஐடி கார்டும் கொடுத்து நீங்கள் மக்களுக்கு சேவை புரியலாம். நன்றி.